ஹரே கிருஷ்ணா. ஆறாவது ஸ்லோகா பார்க்கலாம். ஏதான்யபிது கர்மாணி சங்கம் தியாக்வா பலானி ச கர்த்தவ்யானி தே மே பார்த்த நிச்சிதம் மதம் உத்தமம். எல்லா யாகங்களும் தூய்மைப்படுத்துவது இருந்தாலும் இதே போல செயல்களிலிருந்து ஒருவர் எந்தவித பலனையும் எதிர்பார்க்க கூடாது. வேறு விதமாக சொல்லணும்னா, வாழ்வில் பௌதீக முன்னேற்றத்திற்கான எல்லா யாகங்களும் துறக்கப்படணும். ஆனால் ஒருவரது வாழ்வை தூய்மைப்படுத்தி அவரை ஆன்மீக தளத்திற்கு உயர்த்தக்கூடிய யாகங்கள் நிறுத்தப்படவே கூடாது. கிருஷ்ண உணர்வுக்கு வழிநடத்தும் ஒவ்வொன்றுமே ஊக்குவிக்கப்படணும். பகவானின் பக்தி தொண்டிற்கு இட்டு செல்லும் எந்த ஒரு செயலும் ஏற்கப்படணும்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் அறத்தின் ரொம்ப உயர்ந்த தகுதியாகும். பகவானின் பக்தன் இறைவனுக்கு பக்தி தொன்று ஆற்றுவதல்ல, தனக்கு உதவி செய்யக்கூடிய எந்த ஒரு யாகம், தானம் இல்லைனா செயலையும் ஏற்றுக்கொள்ளணும். 7வது ஸ்லோகம். நியதஷ்யது சந்யஸ்ய கர்மணோ நோபத்யதே மோகாதஷ்ய பரித்யாகஸ்தாமஷ பரிகீர்த்திதக. பௌதீக திருப்திக்கான செயல்கள் நிச்சயமாக துறக்கப்படணும். ஆனால் முழு முதற் கடவுளுக்காக உணவு சமைக்கிறது, உணவை அவருக்கு நைவேத்தியம் செய்கிறது, அதன் பிறகு பிரசாதத்தை ஏற்கிறது முதலிய செயல்கள் எல்லாமே ஆன்மீகத்தில் ஒருவர் உயர்த்துவதால் அது சிபாரிசு செய்யப்படுது. ஒரு சந்நியாசி தனக்காக சமைக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது. தனக்காக சமைத்தல் தடை செய்யப்படுது. ஆனால் முழு முதற் கடவுளுக்காக சமைக்கிறது தடை செய்யப்படுறது இல்லை. அதே போல தனது சீடனை கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றமடைய செய்வதற்காக ஒரு சந்நியாசி திருமண நிகழ்ச்சியை நடத்தி வைக்கலாம். இதே போல செயல்களை ஒருவர் துறந்தாங்கன்னா அவங்க தமோ குணத்தில் செயல்படுவதாக புரிந்து கொள்ளணும். 8வது ஸ்லோகம். துக்கம் இத்யேவ யத் கர்ம காய க்லேச பயாதேஜ் ஷாக்ருத்வராஜசம் தியாகம் நைவ தியாகா பலம் லபேத். கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க பலநோக்கு செயல்களில் ஈடுபடுகிறாங்களோ என்ற அச்சத்தால் பணம் சம்பாதிப்பதை துறக்கக்கூடாது. வேலை செய்வதால் ஒருவர் தனது வருமானத்தை கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்த முடிஞ்சதுன்னா, இல்லைன்னா அதிகாலையில் எழுவதன் மூலமாக ஒருவர் தனது திவ்யமான கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைய முடிந்தால், பயத்தினாலோ அந்த செயல்கள் தொல்லை நிறைந்தது என்பதாலோ அவங்க அதிலிருந்து விலகி நிற்கக்கூடாது. அதே போல துறவு ரஜோகுணத்தை சார்ந்தது. ரஜோகுணத்தில் செய்யப்படும் செயல்களின் விளைவு எப்போதுமே துன்பமயமானது மட்டும்தான். அதே போல உணர்வில் தனது செயலை துறக்கிறவங்க துறவின் பலனை என்றுமே அடைவதும் இல்லை. 9வது ஸ்லோகம். காரியம் யத்யேவ யத் கர்ம நியதம் கிரியதே அர்ஜுனா சங்கம் தியாக்வா பலம் சைவ ச தியாக சாத்விகோ மதக. விதிக்கப்பட்ட கடமைகளை இதே போல மனநிலையுடன் செய்யணும். பலனில் பற்றுதல் இல்லாமல் செயல்படணும். செயலின் குணங்கள்லேருந்து விலகி இருக்கணும். கிருஷ்ண உணர்வுடன் தொழிற்சாலையில் பணிபுரிவங்க தொழிற்சாலையின் பணியுடனும் அதன் தொழிலாளருடன் தொடர்பு கொள்வதில்லை. ஆனால் கிருஷ்ணருக்காகவே மட்டுமே பணியாற்றாங்க. மேலும் பலன்களை கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கும் போது அவங்க திவ்யமாக செயல்படுறாங்க. 10வது ஸ்லோகம். நாத்வதைஷ்டா குஷலம் கர்ம குஷலி நானு ஜிஜதே தியாகி சத்வசமாவிஷ்டோ மேதாவி சின்ன சம்சயக. கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க இல்லைன்னா சத்வ குணத்தில் இருக்கிறவங்க யாரையும் வெறுக்கிறது இல்லை. தனது உடலுக்கு தொல்லை கொடுப்பவை எல்லாமே வெறுக்கிறது இல்லை. தனது கடமையின் தொல்லை தரும் பலன்களை பற்றிய பயமும் கொஞ்சமும் இல்லாமல் அவங்க முறையான இடத்துல முறையான நேரத்தில் செயலாற்றுறாங்க. திவ்யமான நிலை பெற்றுள்ள அதே போல நபர் ரொம்ப சிறந்த அறிஞராகவும் தனது செயல்களில் பயங்கள் இல்லாமல் புரிந்து கொள்ளப்படணும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.